வரைக்கும் ஒரு முறை கூட ஸ்டாலின் அவர்களும் சரி, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, விஜய்ங்கிற பேரை பயன்படுத்தினே இல்லை இது வரைக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரை பத்தி கேட்கும் பொழுது என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து எங்ககிட்ட இருந்து காப்பி அடிக்கிறாரு, அவர் பனையூர் அங்கிள் இந்த மாதிரி தான் அவரும் விமர்சனம் வைக்கிறாரு. அப்படிங்கும்போது பயந்துட்டாங்க நம்ம எடுத்துக்க முடியுமா? அது வந்து அவங்களோட ஸ்ட்ராட்டஜியா கூட இருக்கலாம். அதாவது ஒருத்தரை பத்தி பேசியிருந்தாங்கன்னு கேட்டோன்னா, அவங்க மண்டக்குள்ள போய் யோசிக்கிற வேலைன்னா எனக்கு தெரியாது. நான் யூகிச்சு யோசிச்சுன்னா பேசணும். நான் எப்போதுமே என்னோட இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதுதான் சட்டம், இப்படி தான் நடக்கும், ஓகேங்களா, இதுதான் ஃபேக்ட்டு. இதை யூகிச்சு பேசுறது, அவங்க யூகத்துக்கு நான் பேசுறது, இதெல்லாம் வந்து நான் தவிர்த்துடுவேன். அவங்க பேசலைன்னா நல்லதும்பேன். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க பேசாமல் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை விட்டு பேச விடுவாங்க. இதுதான் சீப் பாலிடிக்ஸ். இந்த சீப் பாலிடிக்ஸ் யார்கிட்ட நம்ம பண்ணியிருக்காங்க? அவர் பர்சனலாக நீங்கள் எடுத்திங்கனாவே சரி, ஓகேங்களா. நான் மேலோட்டமாக சொல்கிறேன், இவங்க பெரியாருக்கு மேலே சீப் பாலிடிக்ஸ் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அவர் கல்யாணத்தை கொச்சப்படுத்தியிருக்காங்களா? எம்ஜிஆர் மேலே பண்ணியிருக்காங்களா இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா மேலே பண்ணியிருக்காங்களா இல்லையா? அம்மையார் ஜெயலலிதா எலெக்ஷனில் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க பழைய படத்தில் நடித்து எதனா போடுவாங்களா இல்லையா? புரிஞ்சுங்களா? எவ்வளோ கேவலமான ஒரு மொராலிட்டி